நூற்றாண்டை கடந்து இடைவிடாது ஒவ்வொரு ஆண்டும் தான் பிறந்த ஊரில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட ஏழை குடும்ப மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் சமூக சேவகர் டாக்டர் மாயாஜி வெங்கடேசன் வழங்கி வருகிறார். தை முதல் நாள் பொங்கல் திருநாள் தமிழர்களின் பாரம்பரிய திருநாளாக கொண்டாடப்படுகிறது. கால்நடைகளுக்காகவும் விவசாயம் செழிக்கவும் அனைவரிடத்திலும் செல்வம் பெருகவும் பொங்கல் திருநாள் வெகு விமர்சையாக தமிழர்களிடையே கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த பொங்கல் திருநாளில் முக்கிய பங்கு வகிக்கிறது தேன்பால் சுவைக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல், பால் போல் சுவைக்கக்கூடிய வெண்பொங்கல் ஆகியவைகளை சமைத்து முதல் கடவுளான சூரிய பகவானுக்கு படையலிட்டு விவசாயத்திற்கு பெரும் பங்கு வகிக்கக்கூடிய கால்நடைகளுக்கு படையலிட்டு பொங்கல் திருநாளை ஏழை முதல் பணக்காரர் வரை கொண்டாடி வருகின்றனர். சில கிராமங்களில் ஏழை எளிய மக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு வழியின்றி வீட்டிலேயே முடங்கி இருப்பார்கள். அவர்களை தேடிச் சென்று பொங்கல் கொண்டாடுவதற்கு தரமான அரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை உள்ளிட்ட மூலப்பொருட்களையும் சீர்வரிசையாக வாங்கி கொண்டு ஒவ்வொரு வீடுகளாக தேடிச் சென்று கொடுத்து அகமகிழ்ந்து வருகிறார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த சமூக சேவகர் டாக்டர் மாயா வெங்கடேசன் தான் பிறந்து வளர்ந்த சொந்த ஊர் மக்களுக்கு சாதி, மத, இனம், ஏழை, பணக்காரர் என எந்தவித வேறுபாடும் பார்க்காமல் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2 வாரங்களுக்கு முன்பே 1000க்கும் மேற்பட்ட ஏழை குடும்ப மக்களுக்கு பொங்கல் சீர்வரிசையை தானே நேரில் சென்று ஒவ்வொரு வீடாக வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ந்து வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அருகே உள்ள பரசலூரைச் சேர்ந்த தொழிலதிபரான இவர் தான் பிறந்து வளர்ந்த ஊரைச் சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் 35 ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பை இடைவிடாது வழங்கி வருகிறார். ஏற்கனவே இலவச ஆம்புலன்ஸ், வீடு தேடி இலவச அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கல்விக்கான உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் பூமி வெப்பமாகுவதை தடுக்கவும் அதிக மழை வேண்டியும் பல்வேறு ஊர்களிலும் கிராமங்களிலும் சுமார் 1 லட்சத்திற்கும் மேலாக அழிந்து வரும் மரம் மற்றும் பழவகை மரக்கன்றுகளை நட்டு வருகிறார். கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக கல்வி, மருத்துவம், தொழில் தொடங்க உதவி, திருமண உதவி, பேரிடர், மழை வெள்ள காலங்கள், கொரோனா ஊரடங்கு என மக்களுக்கு ஏராளமான உதவிகளை வருமானத்தில் பெரும் பகுதியை மக்களுக்காகவே செலவு செய்து வருபவர். அந்த பணியை தொடர்ந்து செய்து வருவதோடு தன்னை தேடி வருபவர்களுக்கு இன்முகத்தோடு உடனுக்குடன் உதவிகளை வாரி வழங்கி வருகிறார். பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு புத்தக பேக், நோட் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை போதும் என்கின்ற அளவிற்கு கேட்கும்போது மட்டுமல்லாமல் ஊரை சுற்றி சுற்றி ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்குபவர். இலவச குடிநீர் வழங்கும் சேவை, இலவச குளிர்சாதன சவப்பெட்டி என எண்ணற்ற சேவைகளை தன்னலம் பாராமல் வழங்கிக் கொண்டே இருக்கும் டாக்டர் மாயாஜி என்கின்ற மாயா வெங்கடேசன் இந்த ஆண்டும் வழக்கம் போலவே பொங்கல் பரிசு வழங்கி கொண்டிருந்ததை நேரில் சென்று பதிவு செய்த போது வயது முதிர்ந்த அந்த பாட்டி கூறிய போது, 1 வருஷம் தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் தண்டுவடத்தில் ஆப்ரேஷன் உடனே செய்யணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எங்கே எம் மக்களுக்கு நேரில் சென்று பொங்கல் பரிசு வழங்க முடியாதோ என நினச்சி அறுவை சிகிச்சையை தள்ளி போட்டுவிட்டு காரில் அமர்ந்தபடியே எங்க தம்பி பொங்கலுக்கு அரிசி, வெல்லம் எல்லாம் தந்துட்டு போனுச்சு என்று கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே வயதான பாட்டி சொல்லும்போது அனைவரது உடலும் சிலிர்த்து போனது. 10 பேருக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்வதற்கு விழா நடத்தி சால்வைகளை மாற்றி மாற்றி போட்டுக்கொண்டு தற்பெருமை பேசும் நபர்களுக்கு மத்தியில் மயிலாடுதுறை மாவட்டம் பரசலூர் மட்டுமல்லாமல் ஆறுபாதி, பாகசாலை ஊராட்சி மக்கள், திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதி மக்கள், சுற்றுவட்டார கிராமப்புற ஏழை மக்கள் என சுமார் 1.5 லட்சத்தையும் தாண்டி மக்களின் வீடுகளுக்கே சென்று தரமான பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி வருகிற சமூக சேவகர் டாக்டர் மாயா வெங்கடேசன் பாராட்டு கூறியவர் மட்டுமல்ல, பின்பற்றக்கூடியவரும் கூட. பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களுக்கு என்னுடைய பிறந்த கிராமம், இந்த பகுதி அனைத்து வீடுகளுக்கும் பொங்கலுக்காக இது 30வது வருஷம். அனைவரு வீட்டுக்கும் என்னுடைய வரிசையாக நினச்சி தான் எல்லாருக்கும் பொங்கலுடைய வரிசை அரிசி, வெல்லம்,
ஏலக்காய், முந்திரி, அதுக்கு என்ன உகந்த பொருளோ அத்தனையும் ஒவ்வொரு வீடாக நானே கொண்டு அது கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. அது ஒவ்வொரு வருஷமும் விடாமல் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி என்னுடைய மூச்சு இருக்கிற காலம் வரையும் இதுவும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்காக நோட்டு, பேனா, பென்சில் அத்தனை உபகரணமும் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கேன். இதே நான் பிறந்த ஊரில் வந்து ஆம்புலன்ஸு, ஃப்ரீசர் பாக்ஸு கொடுத்துருக்கேன். இன்னும் நிறையா மக்களுக்காக செய்கிறதுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்குது. இறைவன் இருக்காங்க, அதெல்லாம் குறை சொல்லுங்க. இறைவனுடைய அருளால் இன்னும் நிறையா மக்களுக்கு செய்வேன் என்று வேண்டி இந்த அனைவரும் இந்த பொங்கலை நல்லபடியாக கொண்டாடணும்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் நான் அதேமாதிரி ஒரு வாட்டி எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ஒரு சுனாமிக்கு செய்யும் போது கீழே விழுந்துட்டேன். அதுக்கு எனக்கு ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன். அப்போ கூட ஆப்ரேஷன் தள்ளி போட்டுட்டு முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் அறையிலே உட்காந்துக்கிட்டேன். கொடுத்துட்டு தான் நான் அதை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த வருஷம் அவங்களுக்கு அதேமாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் இதை கொடுக்கறதுனால நிம்மதியாக நைட்டில் வந்து எப்பொழுதுமே நான் எங்கே சென்றாலும் அந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். உலகத்தில் நான் எந்த இது கிடைச்சாலும் அது எனக்கு இணையாகாது. இவங்களுக்கு செய்கிறது தான் என்னுடைய மன நிம்மதியே.